ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் யூடியூப் சேனல். நான் உங்கள் கௌரி. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா எனக்கு வந்து தோசை ஈட்டிங் சேலஞ்ச். யாருக்கு அப்படின்னா எனக்கும் சக்திக்கும் தான் தோசை ஈட்டிங் சேலஞ்ச். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. யார் அதிகமான தோசை சாப்பிட்லாங்கிறது அந்த சேலஞ்ச். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து இது என்னதுமா, இது வந்து கருவேப்பிள்ளை சட்னி அல்ல, தக்காளி சட்னியும் அல்ல, ரெண்டு மிக்ஸிங். அதாவது கருவேப்பிலை தக்காளி ரெண்டையும் சேர்த்து போட்டு எங்கள் அம்மா சட்னி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்றதெல்லாம் சாப்பிடலாம் தெரியும். தேங்காய் சட்னி உண்டா? கிடையாதுப்பா. தேங்காய் சட்னி வைங்க, நாட் அலோடு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தோசை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சத்தி சுற்றிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோ எடுக்கல, உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சண்டே, நாளைக்கு ஸ்கூலு. நம்மளாம் லாஸ்ட் நாள் தான் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுவோம். ஸோ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கோம். இங்கே அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே ஆல்ரெடி பாதி தோசை சுட்டு வச்சுட்டாங்க. யார் எவ்வளோ சாப்பிட்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் போய் என் ஹோம்ஒர்க் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து தோசை ரெடியாகி நம்ம தோசை ஐட்டிங் சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை சேலஞ்சுக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம். வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். தோசை ஹாட் பாக்ஸ் நிறைய சுட சுட. இங்கிட்டு தேங்காய் சட்னி, இங்கிட்டு வந்து கருவேப்பிலை மல்லி, அது 2 தக்காளி மட்டும் போட்டு சட்னி வச்சுருக்கேன். இப்போ தோசை ஈட்டிங் சேலஞ்சுக்கு கிளம்புவோமா? வாங்க டின்னர் சாப்பிட. மேடம் சாப்பிட வாங்க. தோசை சுட்டவங்களே சாப்பிட வாங்க. சரி, 2 பேர் தோசை வச்சிட்டிங்களா? எத்தனை? ஓகே சரி, யார் சேலஞ்சை வின் பண்ணுறான்னு பார்ப்போம். உனக்கு செருப்பு, அவளுக்கு விளக்கமாறு. கருவேப்பிலை சட்னி வெறுதா சாப்பிட அவ்வளோ பயமாக இருக்கு உங்களுக்கு. கருவேப்பிலை சட்னி 4 தோசை 2 தோசை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஆள் 2 தோசை, ஒரு ஆள் 4 தோசை. 2 தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 3 இஞ்சிதான் இருக்கு. அது வந்து பாசமலர் சுட்டது தோசை அப்படிதான் இருக்கும். பாசமலர்னா என்னன்னே தெரியாது அவளுக்கு. நீ சுட்ட தோசையை பார்த்துட்டாலும் நல்லா வச்சு சாப்பிடு. கருவேப்பிலை சட்னி 2 பேருக்குமே முடி கொட்டுது ரொம்ப, அதனால அடிக்கடி கருவேப்பிலை ஜூஸு கருவேப்பிலை சட்னியெல்லாம் வைப்பேன். கருவேப்பிலை சட்னின்னு சொல்லாமல் வச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஹோம்ஒர்க் எழுதிட்டே என்ன எழுதணுமா? 4 நாள் லீவு மேடம் இன்னும் எழுதுறாங்க. அடுத்து இன்னும் நிறையா ஸ்டடி விளாக்கு நிறையா வரும். தோசை எப்படி இருக்கு? சாரி, தோசை அப்படியே தான் இருக்கும். சட்னி எப்படி இருக்கு? எம்மியா? கருவேப்பிலை ஸ்மெல் வருதா? அப்படி இருந்தால் தொண்டையில் இறங்கும். இன்னொருத்தி தான் இருக்கிறதுலே கஷ்டமானவ இவ தான். அவ சட்னி எப்படி இருக்கு? கருவேப்பிள்ளை சட்னி, மல்லி சட்னி அல்ல, தக்காளி சட்னி மணிக்கு தான் இருக்கா? ரைட்டு, தக்காளி போட்டனால அப்படி இருக்கும். தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கு. கசக்குது. மல்லி சட்னி கலர்ல இருக்கு. என்ன சட்னியே தெரியல. சூப்பரா இருக்கு गाइस. அவளுக்கு சொல்றாங்க. ஏன்னா அவள் வந்து தேங்காய் சட்னி மட்டும்தான் சாப்பிடும். தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா சாம்பார் மட்டும் இருந்தாலும் சாப்பிட்டுக்குருவா. இது என்ன வச்சாலும் இது சாப்பிடும். ஆமாம். 4 தோசை தான்மா. அண்ணா அதை எடுத்து எடுக்கலாமா? பொறுமா. 6வது தோசை நான் எடுக்க போறேன். சாதாரண 4 தோசைக்கு மேலே தாண்டாது. சிறுப்பு வாங்கணும்னால சாப்பிடுறேன். ஏற்கனவே ஒரு 4 சப்பல் வச்சிருக்கீங்க. எட்டு. நீ 8 தானா? 2 பேரும் ஈக்குவல் தானா? பார்ப்போம். கிடையாது.
ஒரு ஆள் வின்னருக்கு மட்டும்தான் தரப்படும். 2 பேரும் ஈக்குவல் தான் வின்னர் தான். ஆஹா 2 பேரும் அப்படிலாம் கிடையாது. அவன் 8 சாப் தண்ணி குடிச்சா வயிறு நிறைஞ்சு. வயிறு நிறைய தோசைனா 10 வரை போகும். ஏதாவது நான் பேசணுமா இல்லை சாப்பிடாம டிஸ்டர்ப் பண்ணணுமா 2 பேத்தையும்? ரெண்டுமே செய்யணும். ரெண்டையுமே என்ன பண்ணணும்? அமைதியா அமைதியாக இருந்தால் நீ வந்து வின்னர் ஆயிடுவேல, செப்பல் வாங்கணுமே. அதனால தான் நான் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சக்தி நல்ல பிள்ளை, விளக்குமாறு வாங்கி கொடுத்தா கூட வாங்கிக்கிடுவா. அவள் 100 ரூபாய்க்கு விளக்குமாறு வாங்கி கொடுத்தாலே வாங்கிக்கிடுவா. கடல மிட்டாய் டப்பா இந்தட்டாயா? 8 முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 9வது தோசை. 9ஆ 10ஆ? 10வது தோசை. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. மேடம் தோசை சாப்பிட்டீங்களா? நார்மலாக வீட்டில் 3 தோசைக்கு மேலே உள்ளே இறங்காதே. சேலஞ்சு சேலஞ்சு செப்பலுங்கையும் தோசை உள்ளே போயிட்டே இருக்கு. பாருங்க, உங்களுக்கே தெரியும், முழுங்க முடியாம முழுங்கிட்டு இருக்கா. ஜாஸ்தி ஆகுமே. 8 தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 10 சாப்பிட்டு முடிக்கலாம். 9வது இது 9 சொல்லணும், 10 தான் சொல்லணும். பாருங்க எவ்வளோ இப்படி இருக்கு. இதோட நைஸாலாம் சாப்பிட்டேல நீங்க. பாருங்க இதெல்லாம் 12 தோசைக்கு அது நான் சுட்டதா இருக்கும் இல்லையா? 2 தோசை. அது ஒண்ணுதான். இது 9வது. 10 11 13 தோசை வச்சிருக்கேன். தண்ணியை குடிய கூட நினைச்சேன், ஒரு மணிக்கு குடிச்சிட்டேன். 13 தோசை என் தட்டில் இருக்கு. நான் எப்படி சாப்பிடுறேன் மட்டும் பாருங்க. வாந்தி எடுத்து சாப்பிடலாம். இல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுப்பா வாந்தி. சாப்பிட்டு சேலஞ்சில ஜெயிச்சு நிம்மதியை தூங்கி காலைல எந்திக்கல. தூங்க மாட்டா. வாந்தி எடுத்துட்டு கண்டிப்பா தூங்க மாட்டேன். ஏன்னா ஹோம்ஒர்க் நிறையா இருக்கு. 3 நாள் வீட்டில் என்ன பண்ணலாம் தெரியல. உனக்கு தோசை பதி. இப்போ 10வது தோசை முடிச்சிட்டிங்களா? சரி. ஆமா, நீ திங்கிற 4 தோசைக்கு ஸ்கூலுக்கு வர. இது எப்படா கட்டடிக்கலான்னு பாக்குற தோசை மழை. இதுல ஒரு சாக்கு உனக்கு. நீங்க சாப்பிட்ருவீங்களா வச்ச தோசைய? என்னது? அது எப்படி சேலஞ்சு செருப்பு வேணும்னா மட்டும் தோசை உள்ள போகுமா? மிச்சப்படி 3 தோசைக்கு மேலே உள்ள இறங்காது. 3 தோசை 3 இட்லி. இனிமேல் தோசையே கிடையாது அவளுக்கு. நீ தள்ளி விட்டு தட்டை குறை சொல்ற. சாப்பிட்டீங்களா? யார் வின்னரு யார் ரன்னரு? இதே மாதிரி காலை தூக்கி விடாதீங்க. இருங்க இன்னும் 2 நாள் கழிச்சு வீட்டில் இட்லி. சரியா? இட்லிக்கு என்ன சேலஞ்ச் பண்ற? அம்மா செய்ய முடியாது, அதாவது சாப்பிட முடியாதது தான் நம்ம சாப்பிடணுமா? வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கு. நான் சொல்றேன் எப்படி சாப்பிட்டு என்ன டிலேட் பண்ணான்னு நான் சொல்றேன். தூக்கத்துல
தூக்கத்தை குழம்பா அவள் இன்னும் ஹோம்ஒர்க் எழுதணும். தூக்கத்தில் புலம்புற அளவுக்கு அங்கே இருக்காது. பசிக்காது. 5 தோசை தின்றுருக்க பசிக்காது. ஒரு ஆள் சாப்பிட்டு வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. ஆனால் உனக்குத்தான் சத்தி செப்பல் வாங்கி தரேங்க என்ன. ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து தோசை ஈட்டிங் சேலஞ்ச் முடிச்சுட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். 13 தோசை சாப்பிட்டு நடக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜர்னி வித் கோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேலஞ்ச் போடலான்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.